அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தினமும் ஒரு நபிமொழி என்கிற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது பொதுவாக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்தார்களை பற்றி சில நேரங்களில் நமக்கு நினைவுபடுத்துவாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்த கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களை பற்றிய நல்ல செய்திகளை நமக்கு நினைவுபடுத்துவாங்க. அதே மாதிரி அவங்களை பற்றிய தீய செயல்களை நமக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவுபடுத்துவாங்க. அந்த அடிப்படையில் அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா 6480வது ஹதீஸாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு தஆலா 2917வது ஹதீஸாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்கம்மா. இந்த ஹதீஸில் நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபரை பற்றி அல்லாஹுடைய ரசூல் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தாராங்க. அதாவது எந்த விஷயத்துக்காக வேண்டி சொல்லித்தாராங்க அப்படின்னு கேட்டோம்னா, மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர் செய்த தீமையான காரியங்கள் இருக்குது பாருங்க, அதை நினைத்து பயப்படுகிறாரு. நம்ம இவ்வளோ தீமை செஞ்சு போட்டோமே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க நினச்சோம்னா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி போட்டு பயந்து ஒரு முடிவை எடுக்கிறாரு. அந்த முடிவை பற்றி என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லித்தாராங்க. இந்த ஹதீஸ் எங்கே வருது, சஹீஹுல் புகாரியில் வருது, சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருவர் வாழ்ந்தார். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் செய்த தீமையான காரியங்கள் இருக்கும் பாருங்க, வாழ்நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சில தீமைகளை சம்பாத்தியம் பண்ணுவோம் தானே, அதே மாதிரி அவரும் என்ன செஞ்சுருக்கிறாரு, தீமைகளை சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாரு, தீமைகளை செஞ்சிருக்கிறாரு. அந்த தீமைகளை நினைத்து என்ன செய்கிறாரு, மரணம் அடைவதற்கு முன்னாடி வருந்துகிறாரு. வருந்தி தன்னுடைய குடும்பத்தார்களை ஃபுல்லாக கூப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட சொல்கிறாங்க, எப்பா நான் இவ்வளவு தீமைகளை நான் செஞ்சிருக்கிறேன், அந்த தீமைகளை நினச்சி நான் வருந்துகிறேன். எனவே என்னுடைய உடம்புல இருந்து உயிர் எடுக்கப்பட்ட உடனே நான் செத்து போகும் தானே, மரணம் அடைஞ்சிருவேன் தானே. அப்படி மரணம் அடைஞ்ச உடனே என்னைய கொண்டு போய் இந்த உடம்போடி புதைச்சிடாதீங்க, எனக்கு பயமாட்டு இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, நான் மரணம் அடைஞ்ச உடனே என்னை தீயில போட்டு என்ன செய்யுங்க, எரியுங்க. தீயில போட்டு எரித்ததற்கு பிறகு என்னுடைய சாம்பல் இருக்குது பாருங்கள், அந்த சாம்பலை கடுமையான காற்று அடிக்கும் பொழுது அந்த காற்றில் பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டிங்கன்னா என்னைய அல்லாஹ் மறுமையில் எழுப்ப மாட்டான். மறுமையில் என்னைய எழுப்புனா தானே பிரச்சனை, என் தீமைகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான், எனக்கு தண்டனை தருவான். இப்படி நீங்கள் செஞ்சிருங்க, எனக்கு பயமாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாரு, தன்னுடைய குடும்பத்தார்களை ஃபுல்லாக கூப்பிட்டு இந்த முடிவை சொல்கிறாரு. அதே மாதிரி குடும்பத்தார்களும் செய்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், சாம்பலை ஃபுல்லாக விட்டு எரிஞ்சாரு தானே, எல்லா சாம்பலையும் ஒன்று கூட்டி இவரை மறுமையில் கொண்டு வந்து விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்குறான், எதுக்குடா நீ இப்படி பண்ணுன, உன்னைய தீயில போட்டு நெருப்பி சாம்பலை ஃபுல்லாக இப்படி பரப்பி விட்டுட்டியே, காரணம் என்னடா அப்படின்னு போட்டு கேட்பான் அல்லாஹு. கேட்டோம்னு இந்த ஆளை சொல்லுவார், எல்லாம் நீ என்னையே தண்டிப்பேன்னு சொல்லி போட்டு அந்த பயத்தில் தான், நான் தான் எவ்வளோ தீமைகளை செஞ்சுருக்கிறேன், நீ என்னையே தண்டிச்சு போடுவாயோ அப்படின்னு சொல்லி போட்டு பயந்து தான் நான் அப்படி நான் செஞ்சேன் அப்படிம்பார். உடனே அல்லாஹ் சொல்லுவான், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், நான் என்னை நினச்சி நீ பயப்பட தானே, நான் உன்னைய மன்னிச்சு விட்டுறேன் போப்பா அப்படின்னு போட்டு அல்லாஹ் சொல்லுவானா. அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையவன் அந்த அடியான்ட்ட எப்படி நடந்துக்கிறான் பாருங்க, எப்படி நடந்துக்கிறான். நீங்களும் நாமளும் தான் கோவமாட்டு இருப்போம் ஒருத்தர் நமக்கு தப்பு செஞ்சிட்டோம்னா. அல்லாஹ் என்ன பண்ணுறான், என்னைய நினச்சி நீ பயந்துருக்க தானே, உன்னை நான் மன்னிச்சிடுறேன் போ அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நபரை மன்னித்ததாக அல்லாஹுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி தராங்கம்மா. அப்போ என்னம்மா புரியணும், நாம் எவ்வளவுதான் தீமைகள் செய்தாலும் அல்லாட்ட தௌபா தேடிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பதற்கு போதுமானவன். சரிங்களா? அப்படி ஒரு மகத்தான செய்தியை அல்லாஹுடைய ரசூல் இந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு சொல்லி தராங்க. அந்த அல்லாஹ்வே நாம் முறையாக பிரியப்படணும், அந்த அல்லாஹ்வே நாம் நேசிக்கணும். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.